ஆக என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சீக்கிரமாவே எங்க தலையில அதெல்லாம் எழுதப்பட்டுருச்சு. ஆனா அதுக்காக உண்மையா உழைச்சேன். நிறைய சவால்கள், நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருக்கேன். ஈஸி இல்லை எதுவுமே. ஏன்னா இங்க ஒரு பெரிய நாடு இல்லை நம்மளோடது. சின்ன நாடு. அங்க ஒரு சின்ன இண்டஸ்ட்ரின்னு கூட இல்லை. இது ஒரு இன்விசிபிள் இண்டஸ்ட்ரி. கண்டிப்பா. அப்போ இங்க நிறைய கலைஞர்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது எல்லாருக்கும் எல்லாமே கிடைச்சிடுறது இல்லை. அந்த கிடைக்கிற விஷயத்த நாம எப்படி எடுத்துக்கிறோங்கிறதும் நமக்கு தெரியாது. இப்போ உழைச்சா எல்லாம் நடக்குமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின்மா. அப்படின்னா இங்க எல்லாருமே உழைச்சிட்டு இருக்கோம், எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்கணும். ஆனா அதையும் தாண்டி ஏதோ ஒரு விஷயம் எனக்கு வந்து நான் என்னுடைய இதா பார்க்கறது என்னன்னா, எனக்கு இலக்கு என்னன்னு தெரியும், எங்க போகணுங்கிறது எனக்கு தெரியும். அப்ப அதனால எங்க சுத்தி போனாலும் அந்த இடத்துக்கு போயிடணுங்கிறதுக்காக நான் போயிட்டு இருக்கேன். நமக்கு மத்தியில இருக்கிற நிறைய பிரச்சனை என்னன்னா, இலக்கு என்னன்னு தெரியாது, எங்க போய் நிக்கணும்னு தெரியாது. ஓகே, படம் பண்ணணும், அப்புறம் அதுக்கப்புறம் அது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு இல்லையா? ஏன்னா நம்ம தமிழ் சினிமாவை பார்த்து தான் வளர்றோம். அந்த அவங்களுக்கான வணிக சந்தை, அவங்களுக்கான புகழ், அதை பார்த்து தான் வளர்றோம். இப்போ ஒரு படம் பண்ணிட்டு புகழ் அடைஞ்சிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யறதுன்னு அவங்களுக்கே தெரியாது, நமக்கும் தெரியாது. நமக்கு புகழ் அடைகிறது வந்து ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. படம் பண்றது ஒரு பிரச்சனை, புகழ் அடைகிறது பிரச்சனை, புகழ் அடைஞ்ச பிறகு என்ன செய்யணுங்கிறதும் தெரியாது. அப்போ இப்படி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. எனக்கு வந்து இந்த கொஸ்டின்ஸ் எதுவுமே இல்லை. ஏன்னா எனக்கு இலக்கு என்னன்னு தெரியும். அந்த இலக்கு மெயின் விஷயம் தெரிஞ்சனால என்ன நடந்தாலும் நான் போயிட்டே இருப்பேன். ரெண்டாவது என்னன்னா, என்னுடைய இயல்பே எப்படின்னா, நான் ரொம்ப ரெசிலன்ஸ் ஆன ஒரு பர்சன். கான்ஃபிடென்ட்ங்கிறத விட நான் ரெசிலன்ஸ் ஆன ஒரு பர்சன். எவ்வளோ விழுந்தாலும் எந்திரிச்சிருவேன். அதுவும் ரொம்ப ரொம்ப விழ எனக்கு வந்து அது ரொம்ப குயிக்கா, அதாவது நீங்க விழுந்து பழகிட்டீங்கன்னா எழுந்திருக்கிற வேகம் வந்து அதிகமா இருக்கும். அப்படிதான் நான் பார்க்குறேன். ஸோ ஒவ்வொரு ஃபெயிலியர்ஸையும் நான் ரொம்ப சந்தோஷமா எதிர்கொள்கிறேன். என்னோட பெயின் அண்ட் ஃபெயிலியர்ஸ், மிஸ்டேக்ஸ், இது எல்லாத்தையும் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அதை ரொம்ப சந்தோஷமா எதிர்கொள்றதுனால என்னால் வேகமாக ஓட முடியுதுன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வேகம் பத்தாது. ஆனால் மற்றவங்க வேகம்ன்றாங்க.